அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் சனிக்கிழமையில் வரக்கூடிய மிகவும் அற்புதமான ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி. முறைப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் கூட இப்ப நம்ம பார்க்க போகும் பெருமாளின் இந்த பெயரை மட்டும் சொன்னாலே போதும் பரம ஏழை கூட கோடீஸ்வரராவது உறுதி. ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட 24 முதல் 25 ஏகாதசிகள் நமக்கு வரும். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை ஏகாதசியை முன்னிட்டு அன்றைய தினம் பெருமாளை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், தாந்திரீக முறைகள் மற்றும் ரகசிய வழிபாட்டு முறைகள்னு பல பதிவுகளை நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாளைய தினம் ஏகாதசிகளுக்கு எல்லாம் தலைமையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே விரதங்களில் நான் ஏகாதசியாக இருக்கிறேன்னு கீதையில சொல்லியிருக்காரு. மற்ற ஏகாதசிகளுக்கு விரதங்கள் இருக்க முடியாதவங்க, வழிபாடுகள் செய்ய முடியாதவங்க கூட ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதங்கள் வழிபாடுகளை செய்தாலே போதும் அத்தனை ஏகாதசிகளுக்கும் விரதம் இருந்த பலன்கள் நமக்கு கிடைக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எளிமையான அதே நேரத்தில் சக்தி வாய்ந்த வழிபாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாராலையும் ஏகாதசி விரதம் இருக்க முடியாது. அதே போல எல்லாருக்கும் கோவிலுக்கு போவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் நாளைய தினம் பெருமாளுடைய இந்த திருப்பெயரை நீங்கள் மனதார சொன்னாலே போதும் முறைப்படி விரதம் இருந்ததற்கான பலன்களை உங்களால் அடைய முடியும். பெருமாளுடைய அந்த திருப்பெயர் என்ன, அதை எப்படி ஜபம் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் 16 செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய தெய்வம் பெருமாள். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை செய்வதன் மூலமாக கோடீஸ்வர யோகம் கிடைப்பது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் நினைத்த ஒரு முக்கியமான காரியமும் உடனடியாக நடைபெறும். சோ இந்த நாம ஜபத்தை செய்வதற்கு முன்பாக உங்களுக்கு ஏதாவது முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை இருந்தால் அது நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. நாம ஜபம் அப்படின்றது இறைவனுடைய பெயரை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்வதன் அர்த்தம். இந்த வைகுண்ட ஏகாதசி இகபர சுகங்களை நமக்கு வழங்கக்கூடியது. இந்த பூமியில் வாழ்வதற்கு நமக்கு தேவையான விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்கும். அதே போல மோட்சத்தையும் நமக்கு வழங்கக்கூடியது. பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏகாதசிகளுக்கு ஒவ்வொரு பெயர்கள் உண்டுங்க. நம்ம சேனல்ல கூட பார்த்தோம்னா கார்த்திகை மாதத்துல பிரபோதினி ஏகாதசி மற்றும் உத்பன்ன ஏகாதசியை பார்த்தோம். இது போல நிர்ஜல ஏகாதசி, பத்மினி ஏகாதசி, யோகினி ஏகாதசி, பரம ஏகாதசி, ராம ஏகாதசின்னு ஒவ்வொரு ஏகாதசிக்கும் பெயர்கள் உண்டு. நாளைய தினம் அதாவது மார்கழி மாதத்தின் வளர்ப்பிறையில் வரக்கூடியது ஸ்ரீ வைகுண்ட மோட்ச ஏகாதசி. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை சொல்ல போறவங்களுக்கு இக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும். அதே போல மோட்ச வாழ்விற்கான வழியும் பிறக்கும். பெருமாளுடைய இந்த திருநாமத்தை சொன்னால் மோட்சமே கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். திரேதாயுகத்தில் வேள்விகள் அதாவது யாகங்கள் செய்தால் நமக்கு மோட்சம் கிடைக்கும். துவாபர யுகத்தில் தவம் செய்தால் நமக்கு மோட்சம் கிடைக்கும். இந்த கலியுகத்தில் கடினமான வேள்விகளையும் நாம் செய்ய வேண்டாம், தவங்களையும் நம்ம செய்யறதுக்கான நேரங்கள் கிடையாது. இறைவனுடைய பெயரை சொன்னாலே போதும் நமக்கு மோட்சம் கிடைக்கும். இதையும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தாங்க நமக்கு சொல்லி இருக்காரு. அதிலும் குறிப்பிட்ட சில நாட்கள் மற்றும் சில நேரத்தில் நாம் செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள் மற்றும் நாம ஜபங்களுக்கு கோடி மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில நாளைய தினம் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி என்று இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமத்தை சொல்லும் பொழுது கோடி மடங்கு கிடையாதுங்க, பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். சோ சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கட்டாயமாக இந்த திருநாமத்தை நீங்க ஜபம் செய்யுங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், நாம ஜபம்னாலே இறைவனுடைய பெயரை ரிப்பீட்டடா சில முறைகள் சொல்லுதல்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த நாம ஜபத்தை செய்யலாம். ஆனால் முடிந்தவரை நாளைய ஒரு நாள் அசைவத்தை நீங்க தவிர்க்க பாருங்க. அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த நாம ஜபத்தை தாராளமாக நீங்க செய்யலாம். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம். பெண்கள் தீட்டு
வீட்டாக இருந்தால் கோவிலுக்கு மட்டும் போய் இந்த நாம ஜபத்தை செய்ய வேண்டாம், அது உங்களுக்கே தெரியும். மற்றபடி எங்கிருந்து வேணாலும் இந்த திருநாமத்தை நாம் சொல்லலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைய தினமே, அதாவது டிசம்பர் 22 வெள்ளிக்கிழமையே ஏகாதசி திதி துவங்கியது. ஆனால் விடியற்காலை நேரத்துல தான் சொர்க்கவாசல் திறப்பது வழக்கம். அந்த நேரத்துல ஏகாதசி திதி இருக்கணும். வாக்கியம் மற்றும் திருக்கணிதம்னு ரெண்டு பஞ்சாங்கத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது இன்றைய தினம் டிசம்பர் 22 விடியற்காலைக்கு பிறகுதான் ஏகாதசி திதி துவங்கியது. அதே போல நாளைய தினம் டிசம்பர் 23 சனிக்கிழமை காலை 7 மணி 12 நிமிடங்கள் வரை ஏகாதசி திதி இருக்குங்க. சோ நாளைய தினம்தான் அனைத்து விஷ்ணு ஆலயங்களிலும் பரமபதவாசல், அதாவது சொர்க்கவாசல் திறக்கப்படும். விரதம் இருப்பவர்கள் நாளைய தினம் தாங்க இரவு நேரம் முழுவதும் கண்விழித்து துவாதசியில் இந்த விரதத்தை நாம் நிறைவு செய்யணும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாம ஜபத்தை நாளைய தினம் டிசம்பர் 23 சனிக்கிழமை விடியற்காலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க சொல்லலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டாம். நாளைய தினம் நாள் முழுவதையும் நீங்க இந்த நாம ஜபத்திற்கு பயன்படுத்திக்கலாம். பெருமாளுக்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெயர்கள் உண்டு. அதில் 1000 நாமங்கள் மிகவுமே சிறப்பு வாய்ந்தது. அதுதாங்க விஷ்ணு சகஸ்ரநாமம். இந்த 1000 நாமங்களில் மகாவிஷ்ணுவிற்கு மிக 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 முக்கியமான 12 திருநாமங்கள் இருக்குங்க. இந்த 12 பெயர்களும் சூட்சமம் வாய்ந்தவை. நம்ம சேனல்ல கூட அந்த 12 திருநாமங்களை நம்ம பார்த்திருக்கோம். இந்த 12 பெயர்களை நாளைய தினம் 108 முறை நாம் ஜபம் செய்தாலே போதும் ஏகாதசி விரதம் இருந்ததற்கான முழு பலன்களையும் நாம் பெற்றுவிடலாம். இந்த 12 பெயர்களையும் 108 முறை சொல்வதற்கு அரை மணி நேரம் கூட ஆகாதுங்க. இதைவிட ஒரு சுலபமான வழி கிடையவே கிடையாதுங்க. சோ எல்லாருமே நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த நாம ஜபத்தை சொல்ல போறவங்க தெற்கு திசை, சவுத் டைரக்ஷனை மட்டும் தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க மட்டும் வெறும் தரையில உட்கார வேண்டாம். ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல உட்கார்ந்து திருநாமத்தை நீங்க சொல்லுங்க. வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம். வீட்ல அல்லது ஆபீஸ்ல நீங்க சேர்ல உட்கார்ந்தாலும் சரி, கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் சரி, விரிப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. 108 முறை எண்ணிக்கைக்காக டைமண்ட் கல்கண்டு, உடைத்த கடலை, வெள்ளை கொண்டை கடலை போன்ற பொருட்களை நீங்க பயன்படுத்திக்கலாம். அல்லது ஜபமாலை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 108 முறை இந்த நாம ஜபத்தை முடிக்கிற வரைக்கும் உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கோங்க. பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நம்ம சொல்லணும். மன ஒருநிலைப்பாட்டுடன் கவனம் சிதறாமல் பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நாம் சொல்லும் பொழுது மின்னல் வேகத்தில் நமக்கு பலன்கள் கிடைக்கும். சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த திருநாமம் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திருவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேசா, பத்மநாபா, தாமோதரா. அவ்வளவுதாங்க இந்த 12 திருநாமங்கள். இதுல ஒவ்வொரு பெயரையும் நீங்க தனித்தனியாக 108 முறை சொல்ல வேண்டாம். கேசவா முதல் தாமோதரா வரை இந்த ஒரு செட்டை நீங்க ஒரு எண்ணிக்கையா எடுத்துக்கணும். இதே போல 108 முறை நீங்க ஜபம் செய்யுங்க. ஒரு பேப்பர்ல எழுதி வச்சோ அல்லது இதையே கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து வச்சு அதை பார்த்து நீங்க சொல்லுங்க. மனப்பாடம் செய்ய முடியறவங்க நீங்க மனப்பாடம் செஞ்சு வச்சு கூட சொல்லலாம். பெற்றோர்களா இருக்கிற பட்சத்துல உங்களுடைய பசங்க கிட்ட சொல்லியும் இந்த திருநாமத்தை ஜபம் செய்ய சொல்லுங்க. கல்வியுடன் சேர்ந்து ஞானமும் கிடைக்கும். அதே போல விரதம் இருக்க முடியாதவர்கள் மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் மட்டும்தான் இந்த திருநாமத்தை ஜபம் செய்யணும்னு கிடையாதுங்க. கோவிலுக்கு போறவங்க மற்றும் முறைப்படி விரதங்கள் இருக்கிறவங்களும் இந்த திருநாமத்தை தாராளமாக ஜபம் செய்யலாம். அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். நிறைய பேர் நீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல 2024ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை கேட்டிருந்தீங்க. நம்முடைய இன்னொரு சேனலான கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன் யூடியூப் சேனல்ல புத்தாண்டு ராசி பலன்கள் வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். துல்லியமான பலன்கள் மற்றும் பரிகாரங்களுடன் இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும். மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்
கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் இந்த 3 சேனல்களில் இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கையும் இன்ஸ்டாகிராமில் இப்போ நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.